தர்மபுரி அருகே கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்த கும்பலை இரவோடு இரவாக சுற்றி வளைத்து போலீசார் கைது செய்த அதிரடி சம்பவத்தின் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை அறிவதும் அறிவிப்பதும் பாலின தேர்வு தடை சட்டத்தின்படி தடை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்றளவும் மறைமுகமாகவும் சட்டவிரோதமாகவும் சிசுவின் பாலினத்தை கண்டறியும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டுதான் உள்ளன. அப்படி சட்டவிரோதமாக சிசுவின் பாலினத்தை கண்டறியும் மர்ம கும்பலை கையும் களவுமாக பிடித்துள்ளனர் போலீசார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே வனப்பகுதியை ஒட்டி உள்ளது மகேந்திரமங்கலம் என்ற பகுதி. இங்கு இரவு நேரத்தில் ஒரு கும்பல் கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து சொல்வதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் தர்மபுரி ஊரக நலத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் சாந்தி தலைமையிலான குழுவினர் அதிரடி சோதனையில் இறங்கினர். அப்போது மகேந்திரமங்கலம் காவல் நிலையம் அருகில் சீங்கேரி கூட்ரோட்டில் உள்ள கார்த்தி என்பவருக்கு சொந்தமான வீட்டில்தான் சட்டவிரோதமாக சிசுவின் பாலினம் குறித்து கண்டறிந்து வந்தது தெரிய வந்துள்ளது. அப்போது கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து சொல்லும் கும்பலைச் சேர்ந்த இடைத்தரகர் வடிவேல், ஸ்கேன் செய்யும் கற்பகம் உள்ளிட்டோரை மருத்துவ குழுவினர் பிடித்தனர். இதில் மற்ற இடைத்தரகர்களான திருமலை, ஜோதி உள்ளிட்டோர் தப்பி ஓடி உள்ளனர். இந்த கும்பல் 2 கர்ப்பிணி பெண்களிடம் இருந்து சட்டவிரோதமாக சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூற தலா 20,000 ரூபாய் பெற்றது விசாரணையில் தெரிய வந்தது. அத்துடன் அவர்களிடம் இருந்து பாலினம் கண்டறியும் இயந்திரம் மற்றும் ரொக்கமாக 18,000 ரூபாய் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்ததோடு அவர்களை கைதும் செய்தனர். இதில் கைது செய்யப்பட்ட கற்பகம் தனியார் மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்ததோடு கடந்த ஓராண்டிற்கு முன்னரும் இதேபோல் கருவில் இருந்த சிசுவின் பாலினத்தை கண்டறிந்த வழக்கில் கைதானார் என்பது குறிப்பிடத்தக்கது. கர்ப்பிணி பெண்களை குறிவைத்து இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர் சமூக ஆர்வலர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.